திமுக வில்லனா சித்தரிக்கிறது, இவங்களோட சேவியரா காப்பாற்றுறவனா தன்னை சித்தரிச்சுக்கிறார் அவர். அப்படிதான் அதே இடத்துல தான் வந்துட்டு அவர் எதிர்த்து பேசுகிறார். மற்றபடி எந்த விதமான மெச்சூரிட்டியும் இல்லை. ஸோ இப்போ டெல்லிக்கு போன விஜய் கிட்ட வந்து அவங்க புரிய வச்சுருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும். நீ ரொம்ப ஆடிட்டாத, எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நீ வாழணும், செயல்படணும் அப்படின்றது அவங்க சொல்லியிருப்பாங்க. இவர் சொல்லலை, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்துட்டு ஒரு டம்மி பீஸு கொண்டாந்துட்டாங்க, ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்க. அவர் திணறாரு, அவன் வேடிக்கை பார்க்குறான். எப்படி சட்டம் ஒழுங்கு தப்பாக போகும், எப்படி இந்த அளவுக்கு மோசமாக போகும்? அதே போலீஸ் தானே, அதே போலீஸ் ஸ்டேஷன் தானே, அண்ணாமலை இதே ஃபார்மேட்டில் தான் வருவார். ஆனால் இன்றைக்கி விஜயனுடைய வெற்றி எல்லோரும் நம்பிட்டாங்கல்ல, திமுக அதிமுக தாண்டி விஜய் பெரிய வெற்றி பெற்றார் நம்பிட்டாங்கல்ல. இதுதான் கேட்ச், இதுதான் பாஜக பயன்படுத்த போகுது. மொத்தமாக திராவிட கட்சிகள் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இந்த இடத்துல அண்ணாமலையை விஜய்க்கு எதிராக கொண்டு நிறுத்தணும் அப்படின்னு அந்த அஜெண்டா. ஆமாம், அவங்களோட எஜெண்டா என்னன்னா தலைமை ஒன்றத்தை உருவாக்கணும் தமிழ்நாட்டில். சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் ஸ்னேக் பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று திருச்சி கிழக்கில் நன்றி தெரிவிப்பு கூட்டமாகத்தான் அது பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் மீண்டும் ஒரு எதிர்க்கட்சியிலிருந்து பேசுவது போல மீண்டும் திமுகவின் மீது குற்றச்சாட்டுகளை, அவதூறுகளை சொல்லியிருக்காரு. விஜயினுடைய நேற்றைய திருச்சி கிழக்கு அது பிரச்சாரமா அல்லது இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமா எடுத்துக்கிறதா அல்லது நன்றி தெரிவிப்பு கூட்டமா எடுத்துக்கிறதா, நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு வந்துட்டு அந்த 20 நாள் முதல்வராக இருந்த அந்த அனுபவம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு புரிதலையும் ஏற்படுத்தலை அப்படின்றது தான் வந்துட்டு நான் பார்க்குற ஒரு விஷயம். எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவர்கிட்ட அதிகாரம் வந்துருச்சு, பெரும்பான்மையோடு இருக்கார், அவர் ஆட்சிக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் எதுவுமே கிடையாது. ஆனால் ஆட்சியை பற்றி அவர் பேசலை. எக்ஸப்ட் ஒரு இடங்களில் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்ததை தவிர எதுவும் பேசலை. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னாரோ அதே மாதிரி ஸ்டாலின் திமுக தான் எதிரி, தீய சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தெரியுது அப்படின்னா, தன்னுடைய வெற்றி அப்படின்றது திமுகவினுடைய எதிர்வினையாக தான் இருக்கணும். அது இருந்ததுன்னா தான் அவர் வில்லனா அவங்கள சித்தரிச்சா தான் நம்ம ஹீரோ அப்படின்ற ஒரு சினிமா ஃபார்முலாவை தான் அவர் அடாப்ட் பண்ணுறாரு. திமுக வில்லனா சித்தரிக்கிறது, இவங்களோட சேவியரா காப்பாற்றுறவனா தன்னை சித்தரிச்சுக்கிறார் அவர். அப்படிதான் அதே இடத்துல தான் வந்துட்டு அவர் இருந்துட்டு பேசுகிறாரு. மற்றபடி எந்த விதமான மெச்சூரிட்டியும் இல்லை. ரெண்டாவது விஷயம், அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு இன்னமும் அவர் பழைய இடத்துல தான் இருக்கார். எப்படின்னம்னா, சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு அப்படின்றாங்க. இப்படி மோசமானதுக்கு காரணம் வந்துட்டு போதைப் பொருள் புழக்கம் தான். அது முந்தைய ஆட்சியாளர்கள் தடுக்க தவறிட்டாங்க அப்படின்றாரு. டக்குனு தூக்கி பழைய அவங்க மேலே போடுறாங்க. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அந்த வில்லனை பற்றி நம்ம எதை சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க. ஸோ அந்த வில்லன் மேலே பழிய போட்டோம்னா நம்ம சேஃப். இது எவ்வளோ சாதாரண புத்தி பாருங்க. இவர் வந்துட்டு என்ன விதமான பொறுப்பு இவர்கிட்ட தான். இப்போ எந்த போலீஸ் இருந்ததோ அதே போலீஸ் தான் இப்போ இருக்குது. ஸ்டாலின் ஆட்சியில் எந்த போலீஸ் இருந்ததோ அதே தான் இப்படி இருக்கு. ஆனால் அப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடந்தது. இவர் பெருசாக பேசினார், கேட்குதா சிஎம் சார் அப்படிலாம் அங்கே கேட்டார் இவர். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட 10 மடங்கு மோசமாக இருக்குது இந்த 20 நாள்லேயே. ஆனால் இந்த 20 நாள் மோசமாக அடைஞ்சதை வந்துட்டு அவருக்கு எப்படின்னு கிரகிக்க முடியல. அதே போலீஸ் தான், அதே சிஸ்டம் தான். நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, அப்புறம் எப்படி இது நடக்குது புரிஞ்சுக்க தெரியல. ஒரு போலீஸ் ஃபோர்ஸஸை கூப்பிட்டு, போலீஸ் முக்கிய அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு, ஆட்சியாளர்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம், அதை உள்துறை அமைச்சகத்தை அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை போட்டிருக்கணும். எதுவுமே அவருக்கு ஐடியா இல்லை. ஐடியா இல்லாத குழம்பு போய் உட்காந்துட்டு இருக்காரு. மூன்றாவது முக்கிய விஷயம், இவர் இந்த 20 நாளில் நடந்ததுன்னு இவரோட டெல்லி விஜயம். டெல்லி போயிட்டு வந்தார், பிரதமரை சந்திக்கிறாரு. 10 நிமிஷம் தான். அதாவது உள்ளே போயிட்டு வெளில வர்றதுக்கு இடைப்பட்ட நேரம் 10 நிமிஷம் தான். அங்கே போய்ட்டு சால்வை போட்டிருக்கிறாரு, பூங்கொத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. பட் என்ன பேசினார், இவர் ஒரு மனுவை கொடுத்துருக்கிறார் தமிழ்நாட்டுக்காக. அந்த மனுவை வாங்கிக்கிட்ட மோடி என்ன சொன்னார், எதையுமே சொல்லலை. அப்படியே வந்தார், முடிச்சிட்டாரு. இவரை சந்திக்க வேண்டிய நேரம் கொடுத்துருந்த அமித்ஷா, ஆறுமுகருக்கு சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்துருந்த அமித்ஷா சந்திக்கல, எங்கேயோ போயிடுறாரு. நிர்மலா சீதாராமன்கிட்ட வர்றாரு, அவங்க அப்ரூவே பண்ணாத ஒரு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கன்னு கேட்குறாரு. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நிதி ஒதுக்கீடு செய்யுங்கன்னு கேட்குறாரு. இப்படி தான் அங்கேயும் பத்திரிகையாளர்களை சந்திக்கல, இங்கேயும் பத்திரிகையாளர்களை சந்திக்கல. என்ன அங்கே நடந்ததுன்றதே மக்கள்கிட்ட அவரால் பகிரவே முடியலை. அவருக்கு சில அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் வந்துருக்கலாம். ரெண்டாவது, டெல்லி போன அவர் 2வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு மோடி அரசனுடைய கேபினட் செக்ரட்டரி
அமைச்சரவை செயலர். அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டு. சோம்நாத் அப்படின்றவர், அவர் வந்து ஒரு சந்திச்சிருக்காரு. அவரோட தமிழ்நாடு கேடரில் பணியாற்றிய ஒரு 4 ஐஏஎஸ் அதிகாரிகளும் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியாது. ஆனால் அந்த சந்திப்பு முடிஞ்சிட்ட உடனே அவர் மற்ற எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் பண்ணிட்டு அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்துருக்காரு. ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தார்? அதுவும் யாருக்குன்னு சொல்லு. ஸோ வெளிப்படைத்தன்மையோடு இருக்க ஆட்சி அப்படின்னு சொன்னவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எதிலுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. ஆனா நீங்க சொல்ற அந்த சாதாரண தன்மை இருக்கு இல்லையா? வில்லனாக திமுகவை சித்தரிக்கிறது, ஒரு ஹீரோவாக, ஒரு சேவியராக தன்னை முன்னிறுத்திக்கிறது அப்படின்றது. அது நீங்க அவருடைய செயல்பாடுகள்ல ஒரு குறையாக நாம சொல்லலாம். ஆனால் அந்த குறைபாடுகளே அவருடைய வெற்றியாக இன்னைக்கு முடிஞ்சிருக்கு இல்லையா? அவருடைய வெற்றியாக அது கொண்டு வந்து குடுத்திருக்கு, சேர்த்திருக்கு அப்படின்றப்ப நம்ம எப்படி பார்க்கலாம்? நான் வெற்றி தோல்விக்கு நான் வரல பாலாஜி. ஏன்னா நான் வந்துட்டு ஸ்ட்ராங் ஓட்டரி ஆஃப் இவிஎம். இவிஎம்க்கு எதிரான ஒரு பேசக்கூடியவன் நான். எனக்கு அதுக்கு ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்கு. நீங்கள் வெறும் எண்ணிக்கையை வச்சு பேசுறீங்க தேர்தல் வெற்றின்னு. அந்த தேர்தல் வெற்றியை ஒரு ஏற்பாடாக நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் ஜெயிக்க வச்சதன் மூலமாக திமுக அதிமுக ரெண்டுத்தையும் ஓரம் கட்டியாச்சு. மக்களும் நம்பிட்டாங்க, இந்த வெற்றியை வந்துட்டு நம்பிட்டாங்க. அப்போ நாளைக்கு அண்ணாமலை வந்து ஜெயிச்சாலும் நம்புவாங்க. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லை விஜய் வந்தார், ஆனால் அவர் மேலே அவர் மக்கள் வச்சு நம்பிக்கை அவர் கெடுத்துக்கிட்டாரு, அதனால் ஒன்றும் செய்ய முடியல, அதனால தான் அண்ணாமலைக்கு அப்படி டர்ன் ஆகிட்டாங்க அப்படி சொன்னால் நம்புவாங்க. ஓய், விஜயின் மீது அதிருப்தி வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக மாறும் அப்படின்றீங்க? இல்ல அப்படி ஒரு பில்டப் பண்ணுவாங்க அவங்க. அந்த ஒரு பில்டப் பண்ணுவாங்க. நாக்பூருடைய வேலையா? ஆமா, அதை வந்துட்டு அவங்க செய்வாங்க. ஏன்னா இது எப்பொழுதுமே நான் என்னன்னா பிஜேபி எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று செய்ய போதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் ஒன்று பண்ணிடுவாங்க. ஜெயிக்க போகிறோம், அவங்க தான் பிளான் பண்ணி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிட் போல் வரும், அதுக்கேற்ற மாதிரி அந்த கருத்து கணிப்புகள்லாம் வரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடவடிக்கை. இதில் எவ்வளோ பேர் இதெல்லாம் ஒத்து கவனிச்சிருக்காங்கன்றது தெரியல. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2019 தேர்தல் அப்போ இவர் சொல்கிறாரு, நம்ம பியூஷ் கோயல் சொல்கிறார், நாங்கள் 303 இடத்துல ஜெயிப்போம். கரெக்டாக 303 இடத்துல வந்து நிற்குது. இதே மாதிரி 303 310 அப்படின்னு சொன்ன எக்ஸிட் போலும் இருக்குது. அப்போ நீங்கள் கவனிங்க இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது. ஸோ அதனால் நான் தேர்தல் முறைகளில் தான் நான் வந்துட்டு கவனம் செலுத்துவேன் ஒழிய தேர்தல் வெற்றி தோல்வியில் நான் கவனம் செலுத்துறது இல்லை. ஸோ இப்போ டெல்லிக்கு போன விஜய் கிட்ட வந்துட்டு அவங்க புரிய வச்சிருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும். நீ ரொம்ப ஆடிட்டாத, எங்களை கட்டுப்பட்டு தான் நீ வாழணும், செயல்படணும் அப்படின்றது அவங்க சொல்லியிருப்பாங்க. இவர் சொல்லலை, அவ்வளோதான். ஆனால் ஜூன் 8ஆம் தேதி வருகிற ஜூன் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டம் டெல்லியில் நடைபெற இருக்கிறதாக சொல்லப்படுது. அதுல திமுகவுக்கு பதிலாக தாவேக்காவை அழைப்பு விடுத்திருக்காங்க. தாவேக்கா நிச்சயமாக பங்கேற்கின்ற தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ திமுக தனித்து விடப்பட்டிருக்கு, தாவேக்கா அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்களே இந்த இடத்துல? இல்லை, அது வந்துட்டு இந்த மறுபடியும் இங்கே தான் வருது. இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ஒரு ஏற்பாட்டை வந்துட்டு அப்படியே உண்மையாக அப்படியே ஏற்றுக்கிட்டு போட்டு சுற்றுலா போட்டுட்டு வந்துட்டு அப்படியே கொண்டாடுற மாதிரி இது, அவ்வளோதான். இது வேற ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றி இது உண்மையான விஜய் கிடைச்ச வெற்றியாக இருந்ததுன்னா அவர் 150 160 போயிட்டு இருக்கணும். எல்லா இடத்துலையும் அவர் ஜெயிச்சிருப்பார். ஒரு 8 மாவட்டங்களில் ஒன்றுமே இல்லை, சில இடங்களில் 50% 60%, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 30%, இப்படிலாம் வராது. ஸ்வீப் அப்படின்னா அக்ராஸ் த தமிழ்நாடு அது அடிக்கும். அது அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. அதனால் இந்த வெற்றி அப்படின்றது மிக மிக சந்தேகத்துக்குரியது. அதனால் நான் வேறு எந்த இடத்துக்கும் அந்த கன்க்ளூஷனுக்கு மேலே தாண்டி நான் இதுக்கும் வரமாட்டேன். இப்போ இந்தாண்ட இவர் வந்துட்டு பிஜேபியோட போவாரா, இவர் இந்திய ஒன்றிய அரசு சொன்னதெல்லாம் செய்வாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்துட்டு ஒரு டம்மி பீஸு கொண்டாந்துட்டாங்க, ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்க. அவர் திணறாரு, அவன் வேடிக்கை பார்க்குறான். இவங்களுக்குள்ள எப்படியாப்பட்ட ஒரு இது வரும்ன்றதுலாம் எனக்கு தெரியாது. இல்ல, தங்களுடைய தோல்விகளை ஒரு ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இருக்குல்ல. நம்ம சாதாரணமாக அது வந்து சந்தேகம் தான், நீங்க சொல்ற சந்தேகம் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய தோல்வி காரணம் இருக்கு, அவங்களுடைய சாதனைகள் வந்து எடுபடலை. நீங்க சொல்ற திமுகவுடைய சாதனைகள் எக்கச்சக்கமா இருந்தாலுமே அது எடுபடலை. மக்கள் அதிருப்தியில் இருந்திருக்காங்க. இந்த திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகள் மீதும் போதும், ஒரு புது சக்தி வரட்டும்ன்ற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்திருக்கு இல்லையா? அதை நம்ம கணிக்க தவறிட்டாங்கல்ல. இல்ல, மக்கள்கிட்ட இருந்திருக்கா இல்லையா அப்படின்றது இல்ல, தங்களுடைய சாதனைக்கு ஏன் மக்கள் வாக்களிக்கல அப்படின்ற ஒரு சுய பரிசோதனை வந்துட்டு திமுக செய்யணும். அது இருவேறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா அப்படி பண்ணாங்க அவங்க. 20 லட்சம் குழந்தைங்க காத்தால சாப்பாட்டுக்கு போகுது, 1,33,00,000 பெண்களுக்கு வந்துட்டு 1000 ரூபாயா போகுது 2-2.5 வருஷத்துக்கு. அவங்க வெளியில் வந்தாங்கன்னா பஸ் ஏறி எங்கே போய்ட்டு இறங்கணுமோ வேலை செஞ்சுட்டு முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்க. இது 3 ஒர்க் அவுட் ஆச்சுனாலே 2.5 கோடி ஓட்டு ஆகலையா? அப்போ இது எப்படி நீங்கள் சொல்கிறது இல்லையா?
இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். விஜய் என்ன செஞ்சார்? பிரச்சாரம் கூட சரியா பண்ணல. அவ்வளோதான். பிடிச்சிட்டாரு, ஆட்சியை பிடிச்சிட்டாரு, அவ்வளோதான். இப்போ இந்த ஆட்சியை பிடிச்ச விஜயோட வந்துட்டு அவங்க வந்துட்டு வேற ஒரு பிளானோட வந்துட்டு இவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. விஜயோட ஜாயின் பண்ணி செய்வாங்க எல்லாத்தையும். ஆனா நீங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, இவருடைய செயல்பாடுகள், குற்றச்சாட்டுகள் அது மக்கள் நம்பவும் செய்யறாங்கல்ல. ஆமா, அவருடைய திமுக தான் ரசிகர் காரணம். அவருடைய ரசிகர்கள்ட்ட போவாங்க இன்னைக்கும். அதனால தான் அவர் அதை சொல்றாரு. ஸ்டாலினால தான் எல்லாம் போச்சு, ஸ்டாலின் தான் நம்மளை அழிக்கிறாரு, இவ்வளவு மோசமான நிலையில நம்மளை வந்து ஒழிக்க பார்க்கறது ஸ்டாலின் அப்படின்னு அவர் சொல்றது வந்துட்டு அவருடைய ரசிகர்கள் ஏற்றுக்குருவாங்க. அதை மறுப்பதற்கே இல்லை. ஆனா இயல்பா அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை மாற்றம் வரும்போது தான் இந்த விஷயம் மாறும். ஆனா அது வரைக்கும் அதுக்காக விஜய் என்ன செய்ய போறான்னு தெரியாது. ஏன்னா அவரு உட்காந்துறாரு செக்ரட்டேரியட்ல, வெளியில இருந்தெல்லாம் அறிக்கைலாம் வருது, அதெல்லாம் வேற. மொத்தத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா விஜயனுடைய செயல்பாடு அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அந்த கேள்வி தான் வந்துட்டு விஜய் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணும். இல்ல, அதிகாரம் இருந்து எதுவும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வரும். 6 மாத காலம் அமைதியா இருப்பேன்னு சொன்னீங்க. ஆனா 6 நாள் கூட உங்களால அமைதியா இருக்க முடியல. நிறைய அவதூறுகளை வந்து ஆட்சியின் மீது குறைகளா சொல்றீங்க. அது உண்மைதான், அது உண்மைதான். திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்தாங்க, எல்லாம் உண்மைதான். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்களா தானே பண்ணீங்க. ஒரு அதிமுகனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி தானே அது. அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்துட்டு நீங்க விலை கொடுத்து வாங்குறீங்க. 4 பேர் பதவி விலகுங்க. அப்போ இழந்த காசு பத்தி கவலை இல்லை, நான் கொடுத்துட்றேன், பதவி கொடுத்துட்றேன். அதே மாதிரி மறுபடியும் தேர்தல் நிற்கிறதுக்கான பணத்தையும் நான் கொடுக்க போறேன் அப்படிதான் சொல்றீங்க. பணநாயகம் இதில் எங்க இருக்குது ஊழல் ஒழிப்பு? ஊழல் ஒழிப்புன்றது ஒரு பிரின்சிபல். அது அந்த பிரின்சிபல் இல்லாதவங்க செய்யவே முடியாது. யாராவது பிரின்சிபல் இருக்கிறவங்க ஒத்துக்குருவாங்க. நீங்க ஆட்சி நடத்தக்கூடிய இடத்துல எப்படி அப்படின்னா வர்றாங்க ஒரு 3000 பேர் அப்படியே விஜய்க்கு மாறிடுறாங்க. அதாவது புத்தரை போய் பார்த்தாங்க அப்படியே மாறிட்டாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்படிதான் சொல்றாங்க. ஒரு ரவுண்டுக்கு 2500 3000 ஓட்டு, 2500 3000 ஓட்டு அப்படின்னே போல் ஆகுதுங்க அப்படின்றாங்க. போலா இருக்குதுன்றாங்க. நம்புவதற்கு இல்லை. இல்ல, அதிமுகவினரே வந்து இப்போ பெங்களூர் புகழேந்தி எல்லாம் வந்து சொன்னாரு, எங்களுடைய தலைவர்களினுடைய செயல்பாடுகளை முகத்தை வந்து நான் உங்க விஜயினுடைய வடிவத்துல நாங்க பார்க்கிறோம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டாங்களா அவங்களும்? இல்லை, இப்போ ஒரு கட்சி எமர்ஜ் ஆயிடுச்சு ஸ்ட்ராங்கா. ஏற்கனவே ஒரு கட்சி வீக்கா இருக்குது. அந்த கட்சியில வந்து தங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா இங்க வந்து அதிமுக ஒருத்தர் சபாநாயகராகவே ஆயிட்டாரு. ஸோ அந்த இடத்துல தான் இவங்கெல்லாம் வருவாங்க. பெங்களூர் போனது எல்லாம் அவங்கெல்லாம் தங்களை தற்காத்து கொண்டு ஒரு அரசியல் வழியை பயத்தில் வச்சுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வருவாங்க. வேற ஒன்றும் இல்லை. இல்ல, அப்போ எம்எல்ஏக்களும் அப்படி போறது ஒன்றும் அவங்களுடைய நம்ம லீகல் ஆஸ்பெக்ட்லயும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. லீகல் ஆஸ்பெக்ட்லயும் கரெக்டாக தானே இருக்கு. அப்போ ஏன் சட்டம் ஒழுங்கு சரியில்லை? நான் என்ன சொல்ல வரேன்னா இது புரிதலுங்க. நல்லா யோசிங்க பாலாஜி. அதே சிஸ்டம் தான். இதை நான் கேட்கல, என் அறிவில் யோசிக்கல. ஐயா எம்ஜி தேவசகம் என்னை பார்த்து கேட்டாரு, எப்படி சட்டம் ஒழுங்கு தப்பா போகும், எப்படி இந்த அளவுக்கு மோசமா போகும்? அதே போலீஸ் தானே, அதே போலீஸ் ஸ்டேஷன் தானே, அதே இன்ஸ்பெக்டர் தானே, அதே எஸ்பிக்கள் தானே, அதே டிஐஜி தானே, ஐஜி தானே, டிஜிபி தானே. சிஸ்டம் அப்படியே தானே இருக்குது. எம்எல்ஏ வந்துட்டு சட்டம் ஒழுங்கு இது கையாளுறாரு போலீஸ் தானே. அப்போ அதுக்கிட்ட போயிட்டு கேள்வி கேளுங்க. போலீஸ் கூட்டத்தை கூட்டினாரு அவரு, உயர்மட்ட காவல் அதிகாரியோட கூட்டத்தை கூட்டி பேசினாரு அவரு. எப்படி இது நடக்குது? இப்போ இன்னைக்கு கனிமொழி எம்பி அவங்க என்ன சொல்றாங்க, 60க்கும் மேற்பட்ட கொலைகள், 101க்கும் மேற்பட்ட பாலியல் அத்துமீறல்கள், அதில் 61 வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்னு சொல்றாங்களே. எப்படி நடக்குது? அவங்க ஒன்றும் சும்மா ஒரு காயத்தை வச்சுட்டு சொல்லிட்டு போறதில்ல. எப்படி நடக்குது அது? சொல்லுங்க பார்ப்போம். ஆனா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், நான் வந்து அதிகாரிகள் அப்படி நியமிச்சிருக்கேன் அப்படின்றாருல. பார்ப்போம், அது பார்க்கணும், வெயிட் பண்ணணும், உள்ளபடியே வெயிட் பண்ணணும். இவரை வந்துட்டு எந்த அதிகாரி தேர்ந்தெடுத்தாரு, எவரை வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாரு, அவங்க என்ன செய்யறாங்கன்றதை பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இடையில நம்ம இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளே நம்ம குறி வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதற்குள்ளாகவே நீங்க சொன்னது போல அண்ணாமலையினுடைய வருகை, அண்ணாமலை புதுக்கட்சி தொடங்க போகிறாரான்ற ஒரு செய்திகள் வந்து மிக தீவிரமாக இப்போ வர தொடங்கி இருக்கு. அது முன்பே இருந்தது, இப்போ தீவிரமாக வர தொடங்கி இருக்கு.
ஐயா அண்ணாமலையினுடைய விஜயம் எப்படி பார்க்குறீங்க? அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலையா பாலாஜி நீங்கள்? அண்ணாமலை இங்கே வந்துட்டு பாஜகவினுடைய தலைவராக இருந்தபோது, தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தபோது என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கி அவர் தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணார். அதுக்கு மட்டும் அவங்க பிஜேபி எவ்வளோ திரும்ப செலவு பண்ணாங்க? இது பிஜேபி சோர்ஸை சொன்னது 180 கோடி. அவரும் வந்துட்டு நடுவர்கள்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட வசூல்லாம் பண்ணிட்டு அவர் போய்ட்டு செட்டில் ஆகிட்டார். ஆனால் ஏன் அந்த ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, கொள்கை, பாஜகவினுடைய கொள்கை அது எங்களுக்கு பிடிக்கல, முடிச்சிட்டாங்க. ஆனால் யார்கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க? விஜய் கிட்ட. இப்போ யார் அதே எறும்பு கம்பி எடுத்து வச்சுட்டு வளைக்க போகிறாரு? யார்? அண்ணாமலை. அண்ணாமலை மட்டும் எப்படி ஜெயிச்சுருவாரு? பாஜகலேருந்து வேறுபட்டு அப்போ இதே பில்டப் தான். இப்போ நம்ம இங்கே வரும்போது என்ன சொன்னாங்க? விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார், இப்படி தான் எல்லாரும் சொன்னான். யாரும் 10 சீட்டு ஜெயிப்பாருன்னு விஜய்க்கு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு 108 சீட்டு ஜெயிச்சார். நான் என்ன கேட்குறேன்னா, நல்லா இதை யோசிச்சு பாருங்க. அண்ணாமலை இதே ஃபார்மேட்டில் தான் வருவார். ஆனால் இன்னைக்கு விஜயனுடைய வெற்றி எல்லாரும் நம்பிட்டாங்கல்ல. திமுக தாண்டி விஜய் பெரிய வெற்றி பெற்றார் நம்பிட்டாங்கல்ல. இதுதான் கேட்ச். இதுதான் பாஜக பயன்படுத்த போகுது. இவர் வருவார் அடுத்த ஒரு மூணு வருஷம். ஏன்னா 29 ஒரே நாடு ஒரே தேர்தல். அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இவர் எல்லாத்தையும் பில்டப் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு இருக்கும்போது அவர் வந்துட்டு விட்டு அடிப்பார். அப்போ பிஜேபி அவர் என்ன சொல்லுவார்? ஒரு தோழமை கட்சி தான், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு முடிச்சிடுவார். ஆனால் அல்டிமேட்டாக அவருடைய பணியினுடைய பயன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபி வச்சுக்கிறோம். மொத்தமாக திராவிட கட்சிகள் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அந்த இடத்துல அண்ணாமலையை விஜய்க்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு அந்த அஜெண்டா. ஆமாம், அவங்களோட எஜெண்டா என்னன்னா தலைமையை ஒன்றத்தை உருவாக்கணும். தமிழ்நாட்டில் தலைமையை உருவாக்கிட்டேன்னா எல்லாரும் வந்துடுவாங்க. இது வரைக்கும் நம்ம அதில் ஃபெயிலியர் ஆகிட்டோம். இந்த முறை எல்லாரும் எரேஸ் பண்ணிடணும். தூக்கி போடு. அந்த 27 பேர் தோத்தாலும் பரவாயில்ல, தூக்கி போடு. திமுக தோத்துச்சா? திமுகவும் அண்ணா திமுகவும் ஓரளவுக்கு இடத்த பிடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க தான் ஒரு இடத்த கூட பிடிக்க முடியல. ஒரே ஒரு இடம் கிடச்சிது, அதுவும் போயிடுச்சு. அதனால நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு தெரியும். அண்ணாமலை இப்போ இறங்குறது என்ன அப்படின்னா, விஜய்க்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருச்சு, இதை நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா விஜய் வந்துட்டு ஷைனாக போகிறதில்ல, ஆட்சி அதிகாரம் வச்சுட்டு நம்ம அதை எடுத்து எக்யூப் பண்ணி அப்போ எல்லாம் நினைக்கிறாங்க. அவ்வளோதான். மாநில அரசியலோடு பார்க்கிறோம். ஆனால் தேசிய அரசியலில் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், தொகுதி மறுவரையெல்லாம் வந்து திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க இப்போது? ஏன்னா தனித்து விடப்பட்டால் திமுக ஏற்கனவே வந்து திமுக பாஜக நெருங்குது, தொகுதி மறுவரையில வந்து நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு பாஜக ஏற்கனவே திமுக கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நெருக்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்லாம் செய்திகள் வருது. இப்போ திமுக நிலைப்பாடு என்னவாக இருக்க போது தேசிய அரசியல்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. என்னைக்கு பாஜகவோட திமுக அலைன்ஸ் போதோ அன்னைக்கே அதனுடைய தற்கொலை முடிஞ்சு போச்சு. விஜய் தப்பிச்ச ஒரு இடம் எது தெரியுமா? அவர் ட்ரை பண்ணி அதிமுக அவனுடைய அலைன்ஸ் செட் ஆகுது. செட் ஆகுதுன்னு அவர் காலி. அவருக்கு ஆப்ஷனே இல்லை. இந்த யூவிஎம் எல்லாம் வச்சுலாம் ஏற்பாடுலாம் வந்திருக்காது. டைரக்ட் தப்பிச்சிட்டார் இவர். ஸோ இவரை பியூரிட்டியாக காட்டி ஒரு பில்டப் பண்ணாங்க இல்லையா, அதனால யூவிஎம் வச்சு அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் அங்கே ஒத்து போகணும். ஒத்து போகலன்னா அப்பா அண்ணாமலை வந்துட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. வைப்ரண்டாக இங்கே பாலிடிக்ஸ் பண்ணவர், அவரை வச்சு முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ திமுக என்ன பண்ணணும்னு இருக்குல்ல? திமுகவுக்கு ஒரே ஒரு இதுதான், அது பண்ண சாதனைகள், ஸ்டாலினுடைய பிடிப்பு, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிடிப்பு. இவர் போயிட்டு அப்படியே பேசிட்டு வரும்போது அதில் என்ன கிடைக்குதோ அவ்வளோதான். ஆனால் ஒரு விஷயம் அவங்களோட கூட சொல்கிறாரு பாருங்க, யார்? டிஆர்பி ராஜா தான் சொன்னார், திமுக வந்துட்டு எந்த கொம்பனாலே அசைக்க முடியாது அப்படின்னாரு. ராஜா அவர்களே, திமுகவை கொம்பன்லாம் வேணாம், ஒரு ஈவிஎம் அசிச்சுட்டு போயிட்டே இருக்கும். உங்களுடைய தலைவர் தோத்துட்டார்ல, சொல்லுங்க. 2021 தேர்தலில் வந்துட்டு அவர் ஒரு சாதாரண கேண்டிடேட்டை தான் ஜெயிக்கிறாரு. ஆனால் இங்கே எவ்வளோ நடந்துச்சு, எவ்வளோ பெரிய ஓட்டு வைக்கும் கிடைச்சிட்டு பாருங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவங்க செயல்பட மாட்டாங்க. ஆனால் அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு போஸ்ட் தான் தெரியும், நடந்து முடிச்சிட்டோன்னு தான் தெரியும். அதனால் விஜயை கொண்டு வந்துட்டு பஜாரில் நிறுத்தி அப்படியே ஒரு மாற்றம் கொண்டு வரலாம், திமுக அப்படி நம்ம அரவணைச்சு அப்படியே பண்ணிக்கலாம், எதுவுமே நடக்காது. ஏன்னா பிஜேபியோட சேர்ந்தாங்கன்னா இவங்க 2 பேருமே அவுட்டு. அதிமுக என்ன பெனிஃபிஷியரி அதில்? ஒன்றும் இல்லை, 47 சீட் ஜெயிச்சிட்டாங்க. அப்படியும்
இப்படிதான் பார்க்கணும் விஷயத்த. ஆரம்பத்திலே சொன்னீங்க பத்திரிக்கையாளர்களை வந்து அவர் சந்திக்கிறது இல்ல சார், இந்த லெகசியை உடைச்சிடாதீங்க சார், எல்லாருமே டெல்லி வந்தா பத்திரிக்கையாளர் சந்திப்பாங்க சார் அப்படின்னு கேட்கும்போது கூட அதை கண்டுக்காம போனவர் தான் விஜய். ஆனால் பத்திரிக்கையாளர்களை மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பத்திரிக்கையாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பத்திரிக்கையாளர்கள்ட்ட பேசாமையே பத்திரிக்கையாளர்களை கதற விடுறாருன்னு தவைக்கவனர் சொல்றாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸா? விர்ச்சுவல் வாரியர் அது நம்ம ஒரு பக்கம் அவருக்கு கைவும் கொடுக்குது இல்ல, அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அது எடுத்துக்கிறாருல்ல, பத்திரிக்கையாளர் சந்திக்காம ஜெயிக்கிறது. காத்தடிக்குது, காகிதம் பறக்குது. காகிதத்தினுடைய திறன் ஒன்றும் இல்லை பறக்கிறது, காத்தினுடைய பவர் தான். இவர் ஆட்சியில் வந்து உட்காந்துட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அவருடைய அமைதிக்கும் கூட வந்துட்டு ஒரு அர்த்தம் கற்பிக்கிறாங்க. இதான் அது. இது நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அதிமுகவினுடைய அமைச்சரவை கூட்டம், எம்ஜிஆர் முதலமைச்சர், அவர் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பார் இல்லையா, அவர் நல்லா தூங்குறாராம். நெடுஞ்செழியன் கேட்டார், ஐயா இன்னும் தலைவர் பிரசாத் இருக்காரு, சிந்திக்கிறாரு நேரம். இது இந்த நாடு இப்படிதான். இது முதல்ல புரிஞ்சுக்க பாலாஜி. இந்த நாட்டில் வந்துட்டு நீ ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், எனக்கு வந்துட்டு அவனை 5 வயசு பையனாக இருக்கும்போது நான் பார்த்துருவேன் அப்படின்னா, புரியுதா? ஜோதிடம்லாம் எழுதுவான். இந்த நாட்டில் ஜோதிடர்கள்லாம் இருக்காங்களே, அது சொல்கிறேன், வேறு எப்போ தான் சொல்ல முடியும். ராகுல் காந்தி வந்துட்டு, ராஜீவ் காந்தி வந்துட்டு பெரிய அளவுக்கு பரப்புரையெல்லாம் பண்ணுறாரு 89 தேர்தல் அப்போ வந்துட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர் ஜோதிடர்கள் 5 பேருனுடைய கருத்தை வந்துட்டு தி வீக் அப்படின்ற ஒரு ஆங்கில நாளிதழ் வந்துட்டு எடுத்து போடுது. மீண்டும் இவர் தான் அப்படின்ட்டாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. இவர் ஜெயிப்பார், இவர் தான் பிரதமர் ஆவார் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு உயிரோடு இருக்க மாட்டார்ன்றது யாருமே சொல்லலை. அவர் எகிரிட்டாருங்க, ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டாரு. இவ்வளோதான் எல்லாமே. நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் சரி, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா, அதுக்கு ஒரு தனி வார்த்தை. ஸோ அதே மாதிரி தான் பத்திரிகையாளர்களை சந்திக்காத இவங்க வந்துட்டு கிரீடம் சுட்டுறாங்க. அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர் அழியிற கட்டத்தில் அவனுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ரைட்டா? எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. இவர் ஒன்றும் இல்லை, இவர் டம்மி பீஸு, இவர் அது முடிவெடுக்க தெரியல, எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ விஜய் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உண்டு, இல்லாட்டி காலி. பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்கணும்னு சொல்கிறேன்? நீ போயிட்டு சந்திச்சுட்டு வந்த, அதில் என்ன நடந்துச்சு, அவருக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னோம்னா அது ஒன்று ஒரு ப்ளஸ். அப்புறம் நாளைக்கு வந்துட்டு நீ வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்ய போற, அதுக்கு ஒரு நிதி உதவி தேவை அப்படின்னோம்னா மோடி செய்வாருன்னு நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். சரிதானே? ஆனால் இப்படி சொல்லாத போது என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடையாது இல்லையா? இவர் நேரடியாக வந்து உட்கார்ந்தாரு, ரொம்ப நேரமும் கிடையாது, அமித்ஷாவையும் சந்திக்கல. இப்போ எப்படி அவங்க விஜய் அசஸ் பண்ணுவாங்க? அதனால இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னோம்னா, விஜய் வந்துட்டு செய்யக்கூடியது எல்லாமே மோடியை பார்த்து செய்கிறாரு. யாருக்கிட்டையும் பேசாத, பத்திரிகையாளர்களை கரெக்டாக புதாசனப்படுத்திட்டு போயிட்டு முழுக்க இது உங்களுக்கு எதிராக போகும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ விஜய் நினைக்கிற மாதிரி இட் இஸ் நாட் கோயிங் டு பி எ கேக் வாக். இது பயங்கரமான ஒரு மாற்றல். இது முதலமைச்சராக நீங்கள் வந்தது, ஏன்னா எந்த விதமான அடிப்படையும் இல்லை உங்களுக்கு. என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி.